உயரிய விருதான ஆஸ்கார் விருது வரக்கூடிய 2025 பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் நடக்கவிருக்கும் நிலையில் இந்தியாவை சேர்ந்த மொத்தம் 29 திரைப்படங்கள் இந்த ஆஸ்கார் விருதுக்கு பரிந்துரை செஞ்சுருக்காங்க. இதுவும் குறிப்பாக தமிழில் ஒரு 6 திரைப்படங்களை இவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன திரைப்படங்கள், உங்களுக்கு எந்த திரைப்படம் பர்சனலாக பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்தியாவும் ஆஸ்கார் விருது வாங்கியே ஆகும் இந்த திரைப்படங்கள்ல அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆஸ்கார் விருது அப்படிங்கிறது தான் உலக அளவில் அதிகமாக தொலைக்காட்சிகள் மூலமாக ஒளிபரப்பக்கூடிய ஒரு விருது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறைய பேர் இந்த தொலைக்காட்சி மூலியமாக ஆஸ்கார் விருது வழங்குறத அப்படிங்கிறத பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஆஸ்கார் விருதுக்கு தமிழகத்தை சேர்ந்த ஜிகர்தண்டா, மகாராஜா, ஜமா, அதற்கப்புறம் கொட்டுக்காளி, தங்கலான், வாழை இந்த திரைப்படங்கள்லாம் பரிந்துரை பண்ணியிருக்கிறதாக இந்தியா சார்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. ஸோ இந்த இதில் உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்கள் யாரெல்லாம் இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பர்சனலாக எந்த மூவி பிடிச்சிருக்கு, எந்த படமெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஒப்பீனியனை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.